ஒரு வசனத்தை சொல்லிப்பாரு. என் மைண்டே நான் ரொம்ப யோசிக்கிற வசனங்களை மத்திய 26 ப்ரொஜெக்ட் பண்ண அவருக்கு போஜனம் பண்ணுகை இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து இது நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இன்னைக்கு திரும்ப கொஞ்சம் யோசிக்கும். எத்தனை பேர் யோசிக்கலாது? கொஞ்சம் யோசிக்காம நிறைய யோசிக்கலாமா? ஒரு வார்த்தைக்குள்ள போய் யோசி. அப்படியே டிராவல் பண்ண ஏரோப்ளைன்ல மட்டும் தான் டிராவல் பண்றது இல்ல, மனதில் கூட டிராவல் சாப்பிடுறாங்க. ஜீசஸும் 12 டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. சாப்பிடுறோம். while they were eating, இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம் சொல்லாத சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை, தங்கமான வார்த்தை, சொக்க சொக்க வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. தங்கம் 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 சொன்னா தங்கம் வராது, ஆனா ஸ்தோத்திரம் சொன்னா தங்கம் வரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை விட்டு தன் சீஷருக்கு கொடுத்து வாங்கி புசிங்க. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சிட்டு ஒரு வீட்டு சாப்பிடுறாங்க. இந்த வீட்டு தலைவர் பார்த்தார். அவர்கள் நின்றுட்டு பேசுற பேச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு. போடு போடு சாப்பாடு போடு, ஐயா சாப்பாடு போடு, கறிவை கறிவை, தொக்குவை தொக்குவை, பீஸ் போடு, எவ்வளவு நாள் சொல்றேன் கறிவை. அவருக்கு பிரியாணி போடு, அவருக்கு சப்பாத்தி, இவருக்கு ஒரு சாப்பாடு. சாப்பிடுறது 10 பேர். அவர் நின்று சொன்ன ஒரு வார்த்தை சொல்ல போடு, குழம்பு ஒரு பீஸ், அவருக்கு கறி, அவருக்கு ஓ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அத அந்த சர்வ் பண்றவங்க வந்து சொல்றது ஒரு வகை, அந்த வீட்டினுடைய தலைவன் சொல்வது ஒரு வகை. இந்த உலகத்தினுடைய தலைவன், என் தலைவன் உங்கள் தலைவன், நம்ம உள்ளத்தில் எப்போதும் வாழ்ந்து கொடுக்கிற தலைவன் சொன்னார், தேக்கி வாங்கி புசிங்க. அல்லேலூயா. வாங்கி வாங்கி சொல்லுங்க. The one who can provide, the provider, கொடுக்கிறவருக்கு தான் சாப்பிடு என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு மகிமை. வாங்கி புசிங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை முடித்தார், இது என்னுடைய சரீரமாய். அல்லேலூயா. இதுதான் நம்மளாம் வந்து லாக் ஆயிடும். ஆமென். கரெக்டா? என்ன சொல்லுவாங்க கவனிங்க, எந்தெந்த விஷயம் என்ன சொல்லுவாங்க? ஒரே சரியர். அதனால நான் பீஸ் சொல்லுவாங்க, மார்க்கெட் வாங்கி சூப் வச்சு சாப்பிடு. கரெக்ட் தானே? எதாவது சாப்பிட்டுருக்கீங்க, முட்டி வலியா இருக்கு, எலும்பு வாங்கி தான் பண்ணுங்க சாப்பிடு. இங்க வந்து நம்மளால வாய்க்க சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, ஏன் சரீரத்தை நீ சாப்பிடு. என்ன 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 யோசனை வருது படிக்கும்? உங்களுக்காக குத்தப்படுகிற என்னுடைய உங்களுக்காக குத்தப்படுங்க, உங்களுக்காக குத்தப்படுங்க, உங்களுக்காக குத்தப்படுங்க. எப்ப என்ன நீங்க என்ன கொடுத்தீங்கன்னா கொடுக்க போறீங்க. சரி, இந்த உடம்பு போறோம், இந்த உடம்பு தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா. இந்த உடம்பு 2 பேர் சொந்த போடுறாங்க. யாரு? அப்பா. கரெக்டா? கரெக்டா? கரெக்டாமா? யார சொந்த போடுறாங்க? இதான் அப்பா, இதான் அம்மா. கரெக்ட் தானே? கரெக்ட். நான் சொல்லல, உங்க அலங்காரத்துக்காக நான் நிறைய கேள்வி உங்க திங்க் பண்ண வைக்கிறேன். 2 பேர் சொந்த போடுறாங்க, அப்பா அப்பா. அந்த அப்பா நமக்கு 23 குரோமோசோம் கொடுத்தாரு. எத்தனை கொடுத்தாரு? அம்மா 23 குரோமோசோம் கொடுத்துட்டு சாப்பிடு, நீ என் மகனே இது போல நீ இரு. அவங்க கொடுத்த போட்ட பிச்சையா இல்லையா? 23 குரோமோசோம். அதை என்னன்னு சொல்லலாம்? தமிழ்ல சொல்லணும், சரீரம் சொல்லலாமா? என்னன்னா கண்ணுக்கு தெரியாத சரீரம், அதெல்லாம் நேனோமீட்டர்ல இருக்கு. நேனோமீட்டர் நம்ம கண்ணுக்கே தெரியாது, இந்த கண்ணுக்கு கிலோமீட்டர் தான் தெரியும். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் இல்ல. சில கண்ணுக்கு மில்லிமீட்டர் கூட தெரியல. எங்க அம்மா ஊசியில நூல் கோத்துட்டாங்க. நம்ம சின்ன பையனா கூட எங்க தாத்தா போட்டு போடுவாங்க. அப்பா எங்கப்பா உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு போடுவோம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஊசி விட்டா நான் போகலான்னு எனக்கு தெரியல. மில்லிமீட்டர் என் கண்ணு என்ன பண்ண மாட்டேன், சென்டிமீட்டர் பக்கம் வந்துச்சு, சென்டிமீட்டர்ல தெரியும். அப்புறம் எடுத்து பார்க்க சொல்றேன், எனக்கு அந்த ஹீப்ரு லெட்டர் தான் தெரிஞ்சு, ஹீப்ரு கீழே உள்ள இங்கிலீஷ் லெட்டர் தெரியல. ஆமென்.
இந்த கண்கள் நேனோமீட்டர் சத்தியமா தெரியாது, கிலோமீட்டர் தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே தெரியாது. 1 கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும். இப்படி உள்ள இந்த கண்களுக்கு தெரியாததை தாயும் தந்தை தன் சரீரத்தை பிரித்து கொடுத்தார்கள். அப்பா ஒரு 23, அம்மா ஒரு 23ல 22 வந்து ஆட்டோசோம்ஸ் சொல்றாங்க. அதான் நம்ம தலையில முடி விட்டுறது, அப்பா மாதிரி ஹைட் ஆகுறது, ஷோல்டர் தூக்கி இருக்குது, குண்டா இருக்குது, எல்லாம் இருக்கு. அப்பாவும் அம்மாவும் மிக்ஸ் பண்ண கலவை. அந்த 23வது பேர் தான் அம்மா வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு குரோமோசோம் கொடுத்தாங்க. அப்பா வந்து ஒய் அப்படின்ற குரோமோசோம் கொடுத்ததுனால நான் ஆனா பொம்பளை பிள்ளைங்களா, உங்க அம்மா உங்களுக்கு எக்ஸ் கொடுத்தாங்க, அப்பாவை என்ன கொடுத்தாரு, அதனாலதான் வைக்கீங்க சரி. It is getting shared from the day of Adam. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். ஆதாமுக்கு மண்ணுல உருவாக்கி உயிரை கொடுத்தார். அந்த பொம்மை நம்ம வழியில சொல்லணும்னா மண் பொம்மை, கரெக்டா? ஆதாம் ஜீசஸ் உயிர் கொடுக்க நீ நான் பார்த்திருந்தா அது ஒரு பொம்மைன்னு சொல்லியிருப்போம். மண்ணினால செய்யப்பட்ட பொம்மை, மண்ணினால செய்யப்பட்ட பொம்மை. யாவை செய்ய முன்னாடி பய வந்துருக்க மண்ணினால் செய்யப்பட்ட சரீரம் 22 ஆட்டோசோம்ஸ் என்று சொல்லுகிற குரோமோசோம் அப்பா கொடுத்தாரு, 22 அம்மா கொடுத்தாங்க. ரெண்டும் பேர் ஆயிடுச்சு. 23வது அது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அப்பா ஒய்ன்றதை கொடுத்தாரு, அம்மா. They shared their body. There is a process to share the body. திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்ல, they shared to bring forth us. நம்ம உருவானோமா? ஹல்லேலூயா. உருவானோமா? உருவானோம். We were created out of nothing. அந்த 2 ஜீவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு கிடையாது, கரெக்ட் தானே? நம்ம இல்லவே இல்லை தானே, உருவாக்கப்பட்டோம். அவங்க தான் சரீரத்தை ஷேர் பண்ணும்போது நம்ம உருவாகணும். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய சரீரத்தை ஷேர் பண்ணும்போது நாம் பரலோகத்திலே உருவாகிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. We are born into heaven. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவனுண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். So he shared his body, he shared his blood, he shared his flesh. சொல்றார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள். வாங்கி அப்பாவும் அம்மாவும் ஷேர் பண்ணி பிறந்த நான் இந்த பூமியிலே பிறந்தேன். என் இயேசுனுடைய சரீரத்தை அவர் எனக்கு ஷேர் பண்ணவில்லை என்றால் நான் பரலோகத்தில் பிறக்க முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. வாங்கி புசிங்கள். இன்றைக்கி திருவிருந்தின் நன்னாளிலே ஒரு முறையும் அந்த திருவிருந்து எடுக்கும்போது நான் யோசி பார்ப்பேன், இது எனக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. There is eternal life for the one who take part in my flesh and my blood. இந்த 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை திரும்பி வாசிப்போம். இதை வாங்கி புசிங்கள், இது என்னுடைய, this is my body. நான் யோசிச்சு பார்த்தேன், இது நான் செஞ்ச குழம்பு சாப்பிடுங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், இது நான் செஞ்ச சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம், இது என் சரீரம் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று மூணாவது பாயிண்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அப்பா தன் சரீரத்தை ஷேர் பண்ணார், அம்மா தன்னுடைய சரீரத்தை நமக்கு ஷேர் பண்ணாங்க. மிக முக்கியமான ஒன்றை இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், என்னுடைய சரீரம் நீங்கள் வாங்கி டேக் அண்ட் ஈட். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக அந்த வசனத்திலே 27ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கொடுத்து பானம் பண்ணுங்கள், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய். ஆமென். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கை, நியூ கவெனன்ட். ஆமென்.
ஃபஸ்ட் இமேஜ் டவுன் ஆகிட்டு தான் எனக்கு தம்ஸ் அப் காட்டுங்க. அந்த ஃபஸ்ட் இமேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜுக்கு நான் போகும்போது சொல்கிறேன். இன்றைக்கி ஜீசஸ் என் சரீரத்தை சாப்பிடுனார், என் ரத்தத்தை குடின்னு சொன்னார். உலகத்தில் எந்த மதமும் துணிஞ்சு பேசாத ஒரு வார்த்தையை கிறிஸ்டியானிட்டி பேசுறதுன்னா தெரியுமா? ரத்தம் 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 ரத்தம். யாரையாவது போய் ப்ரேயர் டைமில், சார் நீங்கள் இந்த ப்ரேயர் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரேயர் இருக்கும்ல, கொஞ்சம் ரத்தமும் அடிக்கடி சொல்லுங்கன்னா திருச்சி ஓடுவாங்க. ஏதாவது ஒரு நம்ம சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஜெயம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்ல மாட்டாங்க? ரத்தத்தை சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் நானும் தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ரத்தம் இல்லை என்றால் உயிர் இல்லை. நம்ம உடம்புல 6 லிட்டர் ரத்தம் போகுது. போன வாரம் நம்ம சப்ஜெக்டில் பார்த்தோம், எத்தனை கிலோ எவ்வளோ ரத்தத்தை அந்த ஆசாரியன் சிந்துறான் சமாதான பலிக்காக. ஒரு காலைக்கு எவ்வளோக்குள்ள ரத்தம் இருக்குன்னு சொன்னேன். கவனிச்சிங்களா? போன வாரம் சர்மன் கவனிச்சிங்களா? போன வாரம் நான் கொடுக்கல, அதுக்கு முந்தின வாரம் 24 லிட்டர். ஒரு மனுஷன் தெரியாமல் பண்ண தப்புக்கு ஒரு காளையோட ரத்தம். எவ்வளோ ரத்தம் சிந்தணும்? அந்த பலிபீடத்தை சுற்றி சிந்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். கொஞ்சம் அவருடைய சரீரத்தை பற்றி யோசிச்சு பார்ப்போம். ஏன் ஜீசஸ் தன்னுடைய சரீரத்தை நமக்கு தர வேண்டும்? இதை என்னன்னு சொல்லலாம்? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லலாமா? ஆர்கன் டோனரா இயேசு வந்தாரா? பிளட் டோனரா இயேசு வந்தாரா? இல்லை, தன்னுடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு டொனேட் பண்ணாரா? எதை நமக்காக கொடுத்தார்? இந்த வசனத்தை பற்றி படிக்கும் போது எனக்கு தோணுகிறது, தன்னையே எனக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னையே எனக்காக சொல்லுங்க. தன்னையே எனக்காக. தாகமாக இருக்கிறனாரு, தண்ணி கூட கொடுக்கல. உங்களையும் என்னையும் செயல்பட வைக்கும்படியாக கர்த்தர் அன்றைக்கு தன் சரீரத்தை கொடுத்தார். நான் எப்போதும் நினைப்பேன், அந்த திருவிருந்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இயேசு ஃபுல்லாகவே தன்னை எனக்குன்னு கொடுத்துட்டார். அப்பா, உன் கண்ணு சரியில்லையா? என் கண்ணை சொல்லுங்க எடுத்துக்கோ. உன் லிவர் சரியில்லையா? என் லிவரை. உன் ஹார்ட்டு சரியில்லையா? என் ஹார்ட்டை. உன் உயிரே இல்லையா? என் உயிரை எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. டேக் இட், ஹேவ் இட், ஹேவ் இட். சாப்பிடு, சாப்பிடு. எப்படிப்பா? எந்த டெக்னாலஜியில் நான் போய் சாப்பிடுவேன்? எங்கப்பா இருக்கு? நரபலி கொடுக்கக்கூடாது நீ தானப்பா சொல்லியிருக்க. மனிதனை கொலை செய்ய மனித ரத்தம் பூமியில் சிந்தப்பட, மனித ரத்தம் பூமியில் சிந்தினா அது மனிதனுக்கு அகேன்ஸ்டாக பேசும். அன்றைக்கு செத்துப்போன ஆபேலுடைய ரத்தத்திலிருந்து இன்னைக்கு ரோடு ஆக்சிடெண்ட்டில், ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் சாகிற ஒவ்வொருவனுடைய ரத்தமும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக பிராது பண்ணி கொண்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது. பலிபீடத்தின் கீழ் மரித்த பரிசுத்தவான்கள் ரத்தத்தை கண்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தாவே, எது வரைக்கும் எங்கள் ரத்த பழிக்காக பூமியில் இருக்கிற மனுஷனிடத்தில் நியாயம் விசாரிக்காமல் இருப்பீர்னு கேட்டாங்களா? ஒரே ஒரு ரத்தம் நமக்காக நன்மைகளை பேசுகிறது, அது இயேசு கிறிஸ்துவின். அந்த ஒரு ரத்தம் மட்டும் தான் சொல்லு, என்ன நான் அவனுக்கு தரேன், அவன் வாழட்டும். இன்றைக்கு திருவிருந்தின் நன்னாளிலே வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம டீடைல்டாக படிச்சு தான் ஆகணும். திரும்பி வசனத்துக்குள்ள போகலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. டேக் ஈட், திஸ் இஸ் மை பாடி. இது என்னுடைய சரீரம். இந்த சரீரத்தை சாப்பிட்டு வாழற கான்செப்ட் இன்னைக்கு வரலங்க. ஜீசஸ் சிலுவையில் மரித்தார் இல்லைங்களா? சிலுவையில் மரித்த அன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு பண்டிகை நடந்தது. பண்டிகை பேர் மறக்காதீங்க. அந்த பண்டிகை பேர் பஸ்கா. இமேஜ் ரெடியா? ரெடி ஆகிட்டா சொல்லுங்க. நான் சொல்லும்போது காட்டுங்க. இப்போ இல்லை, பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டது. பண்டிகை பேர் என்ன பேருங்க? சொல்லுங்க, என்ன பேருங்க? ஆமாம், ஹீப்ரூவில் பேஷா என்று சொல்வார்கள். பஸ்கா என்று இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பஸ்கா என்று நம்ம தமிழில் படித்தோம். இங்கிலீஷில் இதுக்கு பாஸ் ஓவர்னு பேர். பாஸ். இந்த பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேலர்கள் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு ஒரு 3000 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பஸ்கா பண்டிகையோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும். இந்த பண்டிகை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமென். நம்ம அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணலாமா? பஸ்கா பண்டிகை பற்றின ஹிஸ்ட்ரி யாருன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பஸ்கா பண்டிகை என்னது 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 என்னது? இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து கானானுக்கு கிளம்பிட்டாங்க. ரைட்டா? கிளம்பி எதை கடந்தாங்க? செங்கடலை கடந்தாங்க. கடந்தாங்களா? செங்கடலை கடந்த பிறகு சீனாய் மலை கிட்ட வந்துட்டாங்களா? ஓகே. வர்றதுக்கு முன்னாடி, கிளம்புறதுக்கு முன்னாடி எகிப்திலே இருக்கும் பொழுது ஒரு பண்டிகை கொண்டாட சொன்னார். என்ன கொண்டாட சொன்னார்? யூ நீட் டு ஸ்டார்ட் வித் அன் ஃபீஸ்ட்.
ஒரு பண்டிகை கொண்டாடணும். என்ன ஆண்டவரே? ஒரு ஆடு சாகணும்டா. அந்த ரத்தம் உன் வீட்டை சுற்றிலும் தெளிக்கப்பட வேண்டும். அந்த மாமிசத்தை நீ சாப்பிட்டால் தான் நீ பயணத்தையே துவங்க முடியும். இயேசு சொன்னார், யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். You need to start to eat before you could start your eternal journey. திருவிருந்து கட்டாயம் எடுக்க வேண்டும். திருவிருந்து இல்லை என்றால் நம்மால் பரலோகம் போகவே முடியாது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம டீட்டெயில்டாக போகலாம். யோவான் 6:54. யார் படிக்க போகிறீங்க? மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நான் அவனை என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை யோசி பாருங்களேன். என் மாமிசம் என் ரத்தம், என் மாமிசம் என் மாமிசம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உயிர் எப்போ போகணும் நமக்கு தெரியும். ஆனால் ஜீசஸ் இங்கே சொல்கிறாரு, உன்னை அம்மா வயிற்றுலேருந்து எப்போ எழுப்பணும்? எழுப்பினாரா? உயிர் கொடுத்து எழுப்பினாரா? எழுப்பினது போல இந்த மண்ணின் வயிற்றிலிருந்து உன்னை எழுப்புவேன். என் மாம்சத்தை நீ உட்கொண்டு என் ரத்தத்தை நீ பானம் பண்ணினாள். மை பாடி அண்ட் மை பிளட். ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, உயிராய்ச்சிக்கு போகிறதுல நீ இல்லை மகனே, எழுந்துக்கு போகிறது என் பாடி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எழுந்து போகிறது என்னோட பிளட்டு. உயிராக இருக்கிறது என்னோட பாடி தான் இருக்க போகுது. உயிராக இருக்க போது என்னோட நீ போயிடுவ. ஆமேன். மை பாடி அண்ட் மை பிளட். மை பாடி என் மாமிசம் என்னுடைய ரத்தம். இந்த மாமிசம் ரத்தோட கான்செப்டை ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் படிச்சுட்டு இங்கே வரும். ஜீசஸோட சிலுவைனாலே உங்களுக்கு பழைய ஏற்பாடில் என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னேன்? பஸ்கா. இஸ்ரவேலர்கள்லாம் நிசான் மாதம் 10ஆம் தேதி எருசலேமுக்கு மொத்தம் 12 வாசல். அந்த 12 வாசலில் ஆட்டு வாசல் வழியாக ஆடு ஓட்டிகிட்டு போகிறாங்க பண்டிகைக்காக. அதே நேரத்தில் பெரிய வாசல் வழியாக, பிரதான வாசல் வழியாக இயேசுவை பவனி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரேன்னு. அந்த ஆடுங்கள்லாம் அதில் போகுது. நம்முடைய தேவ ஆடு இந்த வழியாய் போய் கொண்டு இருக்கிறார். எதற்காக? பலியிடும்படியாக. சரி, இந்த ஃபெஸ்டிவலை கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம போகலாம். ஓகே? ஃபெஸ்டிவல் என்பது பழைய உடன்படிக்கையா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. பழைய உடன்படிக்கை செல்லுமா? இது பழைய உடன்படிக்கை. என்ன பண்ணாது? இப்படி வச்சுங்க. என்ன பண்ணாது? அப்படின்னா தான் பழைய உடன்படிக்கை. பார்க்கலாமா இதில்? ஏன்னா ஜீசஸ் தன்னோட ரத்தத்தையும் சரீரத்தையும் புது உடன்படிக்கைனாரு. பழசு என்னன்னு பார்க்கலாமா? எத்தனை பேர் பார்க்க ரெடி? அந்த பழசுக்கு பேர் பஸ்கான்னு சொன்னேன். என்ன பேருங்க? என்ன பேருங்க? பஸ்கா. இங்கிலீஷில் என்ன பேர்? பாஸ் ஓவர். உங்களோட மைண்ட்லேயே புரிஞ்சுங்க. இங்கிலீஷை வச்சு பாஸா ஓவரா? எனக்கு பாஸ்னா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன். ஓவர்னா அந்த கிரிக்கெட்டில் 1 ஓவர் 2 ஓவர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாஸ் ஆகிட்டாராம், ஓவர் ஆகிட்டாராம். ஓவர் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். புரியும் வரை பண்டிகைக்கு போகலாமா? எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊருக்கு எங்கேயோ போகிறீங்க, காற்றுல ஹலோ சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உட்காந்துங்களான்ற போது இந்த வார்த்தைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரே ஒரு வசனம் படிச்சு பாருங்க, அந்த காற்றே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஊரே உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். நம்ம வார்த்தையை கேட்டு அடங்கிறதுல இந்த பூமி. அவர் வார்த்தையை கேட்டு அடங்கினது தான் இந்த பூமி. அவர் வார்த்தையை கேட்டு கட்டப்பட்டது தான் இந்த பூமி. இந்த வார்த்தையை கேட்டு கட்டப்படாது. யார் வார்த்தையை கேட்டு தான் கட்டப்படும். அதனால எந்த ஊருக்கு போனாலும் ஒரு வசனமாவது படிங்க. போலாமா? யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம். எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? முதல் வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. சரி, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ரைட். இன்னைக்கு திருவிருந்து. அதனால தான் இதை படிக்கிறோம். இந்த திருவிருந்து எங்கேருந்து வந்துச்சு? புது ரேஷன் கார்டு எங்கேருந்து? ஸ்மார்ட் கார்டு எதில் இருந்து வந்துச்சு? பழைய ரேஷன் கார்டு இல்லை, பழைய ரேஷன் கார்டு வச்சுருந்தா ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்க. கரெக்டாக? இப்போ பழசை பார்க்க போகிறோம். இந்த திருவிருந்து எதுலேருந்து வந்துச்சு? பஸ்காலேருந்து. இந்த பஸ்காவை பற்றி படிக்க போகிறோம். பஸ்கா அப்போ 12ஆம் அதிகாரம் யாத்திரையாகமம் 12. இஸ்ரவேலர்கள் ஸ்டில் எங்கே இருக்கிறாங்கன்னா எகிப்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசே மூலமா சொன்னார், இஸ்ரவேலர் எல்லாரும் இங்கே வாங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இதுதான் உங்களுக்கு ஜனவரி மாதம். ஆமென். ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சொல்லி கொடுக்கும்போதே ஒரு ஸ்கூலில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, டிசம்பர், ஜனவரின்னு முடிச்சிருந்தாங்கன்னா பிள்ளைங்க எது ஃபர்ஸ்ட் மாதம் சொல்லியிருக்கோம்?
சொல்லி கொடுத்ததால என்ன சொல்லியிருக்கோம்? பிப்ரவரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏன் ஜனவரின்றோம்? சொல்லி கொடுத்தாங்க, அதனால செய்கிறோம். யார் சொல்லி கொடுத்தது? உங்கள் டீச்சரை கூப்பிட்டு வருஷத்தின் துவக்கம் ஜனவரி, உங்களுக்கு யார் மிஸ் சொல்லி கொடுத்தது? எங்கள் மிஸ் சொல்லி கொடுத்தாங்கப்பா. அவங்கள கொடுத்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எங்கள் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் போனால் போப் கிரிகோரியன் இருப்பார். நான் தான் சொன்னேன் நான்ற அப்படின்வார். ஓஹோ, நீங்கள் தான் சொன்னீங்களா? நான் தான்ப்பா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி யாருங்க ஃபஸ்ட்டு மாதம் வச்சது? தெரிலப்பா. ஆனால் வச்சது யார்? போப் கிரிகோரியன். அவர் தான் ஜனவரி ஃபஸ்ட்டு சொன்னாரா? அந்த போப் சொல்கிறது கேட்கலாமா? நம்ம ஆண்டவர் சொல்கிறது கேட்கலாமா? நம்ம ஆண்டவர் இஸ்ரவேலரெலாம் கூப்பிட்டு சொன்னார், இஸ்ரவேலரே கவனி, ஆதாம் காலத்துலேருந்து நான் தான் வச்சுன்னு வந்தேன், உங்கள் தாத்தாங்களாம் மறந்துட்டாங்க. இனிமே பஸ்கா கொண்டாடுற மாதம் தான் முதல் மாதம். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் சொல்லணும், இந்த திருவிருந்து எடுக்கிறேன்னு இப்போ தான் என் உயிரே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு முறையும் சொல்லணும், இஃப் தேர் இஸ் அ குட் பிகினிங் there will be a good end. There is a strong beginning, there will be a strong end. எத்தனை பேர் திருவிருந்து எடுக்கும் போது சொல்லிட்டு எடுக்கணும், இது எனக்கு முதல் மாதம், என் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை கூட்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மந்த் வீட்டு தலைவர்கள் has to operate. குடும்ப தலைவர்கள்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருமணமான ஆண்கள் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நேசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப தலைவர்கள், head of the family, ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். they need to select it. எத்தனாம் தேதி செலக்ட் பண்ணாமா? 10ஆம் தேதி. ஹல்லேலூயா. முதல் மாதம் எத்தனாம் தேதி? மாதம் பேரை உங்களுக்கு சொல்லிடுறேன். நிசான் மாதம். என்ன மாதங்க? என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. ஏன் பஸ்கா பண்டிகை படிக்கிறோம்? பஸ்கா பண்டிகை வழியில தான் எது வந்துச்சு? திருவிருந்து வந்துச்சு. இன்னைக்கு திருவிருந்து வாரம். படிக்கலாமா? குடும்ப தலைவர்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லுங்க? ஆட்டுக்குட்டி. எத்தனை வயது? எத்தனாம் தேதி போய் வாங்கணும் மார்க்கெட்ல? 10ஆம் தேதி. 10ஆம் தேதிமா 3 நாள் வீட்டில் வச்சுக்கணும். 10ஆம் தேதி வாங்கி கொள்ள வேண்டும், 3 நாள் வைத்துக்கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலத்தில் நீங்கள் அதை அடித்து அதெல்லாம் பண்ணோம் அடிக்கணும். எத்தனை பேருக்கு ஆடு பிடிக்கும்? ஆடு ரோட்டில் வந்தாலே சொல்கிறோம், பார்த்து பார்த்து என்னை ரொம்ப பிடிச்சிச்சு போல உனக்கு, நீ யார் முன்னாடி வர இல்லை, வேற வகையில் பார்க்குறதே கிடையாது. ரோட்டில் ஒரு டாகி போச்சுன்னா கூட சரி அதை வளர்க்கலான்னு தோணும். ஆனால் ஆடு பார்த்தா யாருக்காவது தோணு இருக்குதா வளர்க்கணும்னு? வா வா எங்கள் வீட்டுக்கு வரியா நீ அப்படி கேட்குறோம். 1 வயது ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கோ, 10ஆம் தேதி எடுத்துட்டு வா, 3 நாள் வச்சுக்கோ, 14ஆம் தேதி நீ என்ன பண்ணு சொல்லுங்க? அடித்து வசனத்தோட அப்படியே படிச்சிடலாமா? 4ஆம் வசனம், ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில். ஒரு நிமிஷம், போதுமானவங்க இல்லைன்னா 2 வீடு சேர்ந்து ஒரு ஆடு, இன்னும் கம்மியாக இருந்தாங்கன்னா 3 வீடு சொத்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த ஆடு கொண்டு வரணும். எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்க வேண்டும். 5ஆம் வசனம், ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆணா இருக்க வேண்டும். செம்மறி ஆடாவும் இருக்கலாம், வெள்ளை ஆடாவும் இருக்கலாம். அதை எத்தனாம் தேதி வரைக்கும் வச்சுக்கணும்? 14ஆம் தேதி வரைக்கும் வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து, they have to kill the lamb. ஆடு செத்தா தான் ரத்தம் வரும். சொல்லுங்க, ஆடு செத்தாதான் ரத்தம் வரும். ஆடு உயிர் போனாதான் ரத்தம் கிடைக்கும். ஆமென். இந்த ஷார்க் இருக்குல்ல, ஷார்க்கோட ஃபின்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா நிறைய பேருக்கு. ஷார்க் ஃபின் சூப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்களாம் குடிச்சிருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? அது நிறைய கண்ட்ரியில் பேண்டு. அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்து அந்த ஷார்க்கை பிடிச்சிட்டு அந்த ஃபின்னை மட்டும் கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான். அது செத்து போயிடும் கீழே. ஷார்க் ஃபின் சூப். அது ஃபின் கொடுத்தா அது செத்து போயிடும். யானைக்கு கூட தந்தத்தை எடுத்தால் யானை என்ன பண்ணுறோம்? செத்து போயிடும். அதில் உயிர் இருக்குது. அதுபோல் இந்த ஆடை எடுத்து ரத்தம் தான் வேணும்னு ஆடு ரத்தம் கொடுக்கும்போதே என்ன ஆகிடுது? செத்து போயிடுது. நம்ம கூட பிளட் லாஸ் ஆனால் என்ன ஆகிடுவோம்? போயிடும். இந்த ஆடை எடுத்து அடித்து ரத்தத்தை பிடிக்கும் போதே அது உயிர் போகும். அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசு. ரத்தத்தை நிலைக்கால்களில் ஆமாம். அதனால தான் நம்ம அம்மா அப்பா பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஏசு ரத்தம் சொல்லுப்பா. தண்ணியை தூக்கி தெளிச்சுன்னா சொல்லுவாங்க, ஏசுவின் பைக் மேலே என்ன ஊற்றுவாங்க? ஏசுவின் உடம்பு செல்லாத மேலே என்ன தெளிப்பாங்க? ஏசுவின். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. இந்த ரத்தத்துக்கு பவர் இருக்கிறது. நம்ம இன்னும் ஓல்டு கவர்னன்ட் தான் படிச்சுருக்கிறோம். ஓல்டு கவர்னன்ட்ல ஒரு ஆடை பிடிச்சிட்டு வா, 10ஆம் தேதி பிடிச்சிட்டு வா, பழுதற்றதா எடுத்துட்டு வா, 14ஆம் தேதி அடி, வீட்டு நிலைக்கால்களில் பூசு. இதை போடும்பொழுது நிலைக்கால்களை தெளித்து பின்பு அந்த ராத்திரி அந்த மாம்சத்தை 8ஆம் வசனம் நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசி. மகனே, என் மகனே,
மோசே சொல்றார் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்க சொல்லுங்க ஐயா, எல்லாம் 10ஆம் தேதி ஆடு பிடிச்சிட்டு வந்துரு, அதை வெட்டி அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிடு. டேக் ஈட், எடுத்து சாப்பிடு, எடுத்து சொல்லுங்க சாப்பிடு. யாரோ ஒருத்தர் சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடும். மாத்திரை எடுத்துட்டு வந்து குழந்தைங்களை கொடுத்து சாப்பிடுனா சாப்பிடாது. சாப்பிடு, வாய் திறந்து வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கோ அப்படின்னா எப்படிலாம் மாத்திரை சாப்பிட வைப்பீங்க. இங்க பாருங்க பாரு, ஆக்காட்ட 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 ஒன்னல ஒரே குட்டி தான். அதுக்கப்புறம் உனக்கு மம்மி ஐஸ்கிரீம் தரனா அப்படியே சாப்பிட்டுச்சு. சாப்பிடு. இஃப் யூ டோன்ட் ஈட் யூ வில் நாட் லிவ். இந்த மாத்திரை சாப்பிடலாம் நீ வாழ மாட்ட. இந்த திருவிந்து சாப்பிடலனா நீ வாழ மாட்ட. இஃப் யூ டோன்ட் டேக் பார்ட் இன் மை பாடி இன் மை பிளட் யூ வில் நாட் ஹேவ் இட்டர்னல் லைஃப் என்று சொன்னார். அதை என்ன பண்ண, எடுத்து சாப்பிடு. அதில் ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் வைக்காமல் முழுமையாய் சாப்பிடுவாயாக. எப்படி சாப்பிடணும்? வெல் ட்ரெஸ்டாக சாப்பிடணும். அன்றைக்கு ராத்திரியில் நான் கடந்து போவேன், எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் யாவையும் அதம் பண்ணுவேன், அவர்களுக்காக நீதி செய்வேன், உனக்காக நீதி செய்வேன். ஹல்லேலூயா. சாப்பிடு. டேக் ஈட், திஸ் இஸ் மை பாடி. இதை சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. ஈட் ஈட் ஈட். அதனால தாங்க நான் சொல்கிறேன், என்னை கவனிங்க. கொரோனா காலத்தில் முன்னாடி இருந்து டெய்லி நைட் நான் படுக்கும்போது டின்னர் சாப்பிட்றனோ இல்லையோ திருவிருந்து சாப்பிடாம படுக்க மாட்டேன். ஏதோ ஒரு பிஸ்கெட்டு தான், ஏதோ ஒரு ப்ரெட்டு தான். இந்த வசனத்தை சொல்லுவேன், இது எனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின். நான் சாப்பிடும்போது சொல்லுவேன், அப்பா இது உன் சரீரமாக நினச்சிக்கிட்டு நான் சாப்பிட்றேன். சாதாரண பிளெயின் வாட்டராக தான் இருக்கும், உன்னுடைய ரத்தமாக எடுத்து சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்க, நான் சாப்பிட்றேன். What does this convey to us? 11ஆம் வசனத்தை இங்கிலீஷ்லோடு சேர்த்து டிவியில் போடுங்கம்மா. இதை சாப்பிடும் பொழுது கச்சை கட்டி கொண்டும் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடிகளை பிடித்து கொண்டும் அதிக தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய, சொல்லுங்க, அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய, அது கர்த்தருடைய, திரும்பி சொல்லுங்க, அது கர்த்தருடைய, அது கர்த்தருடைய, அது கர்த்தருடைய. வசனத்தை மட்டும் திரும்பி திரும்பி சொல்றதுல ஒரு பவர் இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒரே ஒரு வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் நான் 1000 முறை மேல சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஜாலியா இருக்கும். அவருடைய வசனத்தை ரிப்பீட் பண்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. சொல்லமா, இது கர்த்தருடைய, இது கர்த்தருடைய. எத்தனை பேர் சொல்ல போறீங்க தைரியமா? இது திரும்ப திரும்ப சொன்னா ஆண்டவருடைய வசனம். இது கர்த்தருடைய பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா. இங்கிலீஷ்ல பஸ்காக்கு என்ன பேர் போட்டிருக்கு? This is the Lord's Passover. இது தேவனுடைய Passover. இங்கிலீஷ்ல படிங்க. It is the Lord's Passover. It is the Lord's Passover. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல பாஸ்னா போங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். பாஸ் பண்ணி போங்க சார். என்ன ரைட்ல ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டு போனா பைபாஸ். என்ன பண்ணு? பாஸ் பண்ணி போயிடு, தாண்டி போங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணி போங்க. பாஸ் ஓவர்னா என்ன தாண்டி போங்க. என்ன பண்ணுங்க? கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட சொல்லலாம். என்ன தாண்டி, என்ன பாஸ் பண்ணி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்ல என்ன விட்டுட்டு போங்க. பாஸ் ஓவர் மீ, ரைட்டா? பாஸ் ஓவர் மீனிங் டு சே என்னை விட்டுட்டு கடந்து போ. யாத்திரையாகமம் 12:11 நம்மளை மாத்திரம் இல்ல இஸ்ரவேலர்களும் யோசிக்க வைக்குது. நான் சாமி ஒரு ஆடு அடிச்சு ரத்தத்தை தெளிச்சிட்டா நான் தப்பிச்சேன்னு தானே அர்த்தம். ஆனா நீங்க என்ன கொடுக்குறீங்க சொல்லுமா? பாஸ் ஓவர் தானே கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? புரியுதாப்பா உங்களுக்கு? ஆடு வெட்டிட்டாங்க, ரத்தத்தை நிலக்கால்களை தெளிச்சிட்டாங்க, சங்காரத்துடன் கடந்து போயிட்டாரு. என்னன்னா கொடுக்குறாரு? பாஸ் ஓவரா? அப்பனா என்ன அர்த்தம்? 4 மணிக்கு திரும்பி வரணும், அந்த இடத்துல மாட்டணும். மாற்றமா இல்லையா? சோ பழைய உடன்படிக்கை என்பது ஒரு பாஸ் ஓவர் தான். இஸ்ரவேலர்களே, எஸ் சார், எகிப்துல நீங்க செய்யாததெல்லாம் செஞ்சீங்களா? செஞ்சோம் சார். என்ன கடவுள்லாம் கும்பிட்டீங்க? பொன் கண்ணுக்குட்டி கும்பிட்டோம். செய்வீங்களா? சூப்பரா செஞ்சிருவோம். நம்மள கூட கூப்பிட்டு வைத்து மூதாதையர்கள் செய்ததை செய்ய சொன்னா within no time செய்திருவோம். God took the Israelites out of Egypt. இஸ்ரவேலர்களை எகிப்தில இருந்து ஆண்டவர் எடுத்தார். But God was not able to take Egypt out of Israel.
இஸ்ரவேலுக்குள்ள இருந்த எகிப்தை ஆண்டவரால் எடுக்க முடியல. அவன் எகிப்துலேருந்து வெளியே போனான்ல, இஸ்ரவேலனா வெளியே போனான். ஆனால் உள்ளத்தை என்ன தெரிஞ்சு போனான்? ஈஜிப்டை தூக்கிட்டு போயிட்டான். யூ நீட் blood if you want to really reconcile with God. இயேசுவின் ரத்தம் இருந்தால் தான் நீ என் கூட இணைய முடியும்னு சொன்ன. ஆடோட ரத்தம் அவங்கள காப்பாற்றுது. வீட்டில் நிலக்கால்களில் பூசிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அடி விழப்போகுது. அன்னைக்கு நைட்டு சங்கார தூதன் வருகிறார். ஆனால் சங்கார தூதன் பார்த்தா பாஸ் ஓவர் போர்டு ஓட்டியிருக்கு. நான் ஓட்டியிருக்கு, சங்கார தூதன் கடந்து போனான். திரும்பி அடுத்த வருஷம் ஒரு வாரம் அப்போ நான் ஓட்டியிருக்கணும், பாஸ் ஓவர் வாங்கியிருக்கணும். இல்லை திரும்பி இந்த மாதிரி 3000 வருஷம் பாஸ் ஓவர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜீசஸ் வந்தார். அல்லையா? இந்த முறை பாஸ் ஓவரில் டீல் பண்ண போகிறார். அல்லையா? ரத்தத்தோட விஷயத்தை மட்டும் டீல் பண்ணோம். எல்லாமே ரத்தத்தில் தான் இருக்குது. மனுஷனுக்கு இன்னைக்கு எல்லாமே ரத்தத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோன்றதை கூட கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்ஏ வச்சு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வச்சு. ஃபுல்லாக பிளட் ஸ்பீக்ஸ் ஃபுல்லி அபவுட் அஸ். நம்முடைய மொழியில் சொன்னால் நம்முடைய மொத்த ஜாதகத்தை எது சொல்லும்? ரத்தம் சொல்லும். உன்னோடது ராங் ரிப்போர்ட் மகனே, இந்தா என் ரிப்போர்ட்டை பிடி என்று இயேசு கொடுத்தாரே, அதுதான் இந்த திருவிருந்தின் நன்னாள். நம்மளாம் சேர்ந்து பாடலாமா? ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஓ ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. சபையார் சேர்ந்து பாடலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கரங்களை சிந்து சொல்லலாமா? Hallelujah. Let's claim the blood of Jesus Christ. சுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, பாடுங்க ரத்தமே. Let's celebrate God. விலையாக
ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. என் மாம்சத்தை புசித்து சொல்லுங்க ஆமென். நம்ம பிளட் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? திருச்சபை நம்ம ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட்டு முழு உடம்புக்கே ரத்தம் கொடுக்கும் இல்லை? முழு உடம்புக்கே ஆர்ச் ஆஃப் அயோட்டான்னு இருக்கும். அசெண்டிங் அயோட்டா தலைக்கு போகும், டிசெண்டிங் அயோட்டா காலுக்கு போகும். அல்ல இல்லையா? ஆனால் உங்களை பார்த்து கேட்குறேன், என் ரத்தத்தில் அடைப்பு இருக்கலாம், இல்லைனாலும் வரும். உங்கள் ரத்தத்தில் அடைப்பு இருக்கலாம், இல்லைனாலும் வரும். அவர் ரத்தத்தில் தைரியமாக சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தை எடுக்கும்போது சொல்லணும், ஹலோ நான் உன்னை நம்பி ஒன்றும் வாழல. சொல்லுங்க, இவருடைய ரத்தத்தை நம்பி வாழ. எத்தனை பேர் விசுவாசத்தில் வாழ போறீங்க? அதற்காக தான் அன்றைக்கே கொடுத்தார். ஒரு முறையும் பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது, பிளட் ரிப்போர்ட் வரும்போது, ராங்கா வரும்போது கவலைப்படாதீங்க. அந்த ரத்தத்தை பார்த்து சொல்லுங்க, ஹலோ உன்னை நம்பி வாழல, நான் இயேசு ரத்தத்தை நம்பி வாழறேன். எத்தனை பேர் உச்சரிக்க போறீங்க? இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுப்பா, இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். ஒரு 7 முறை நிறுத்தாம எல்லாரும் சொல்லலாமா? நான் மைக்கில் சொல்றேன், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். நம்ம ஒரு டயர்டான சபையா இருக்க கூடாது, நாம் பலமுள்ள திருச்சபையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தைரியமாய் தைரியமாய் விடாதீங்க, சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசு ரத்தத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசு ரத்தம். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கப்பா, தம்பி சொல்லு, இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஆமென். உங்க கைய உங்க தலையை வச்சு இப்படி மூடிங்க பார்க்கலாம். உங்க மண்டை எவ்வளவு பெரிய மண்டை இருக்கு. நல்லா நல்லா மூடுங்க, நல்லா அப்படி நல்லா கை வச்சு மூடிங்க. உங்க கையில போதும். தேங்க்யூ. என் வார்த்தைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கையை வச்சு மூடுனீங்களே, இதுக்கு வந்து பெருமூளைன்னு பேர். என்ன பேருங்க? சரி பிரம்னுவாங்க. என்னதுங்க? அந்த மூளையில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது உங்கள் டேட்டாலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறது உங்கள் ஒய்ஃபு, அவங்க பேர் இது உனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது, உங்கள் வீட்டுக்காரங்க. அந்த இடத்துக்கு அந்த ரத்தம் போலனா நீ யார் அப்படின்னு ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து கேட்பாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எது வேலை செய்யல? ஏன் வேலை செய்யல தெரியுமா? There is a disease called as disease of forgetfulness. சும்மா மறந்து போகிற ஒரு வியாதி இருக்குது, அது அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. எப்போ சாப்பிட்டேன்? 3 இட்லி சாப்பிட்ருப்பார் அந்த பேஷண்ட்டு. எப்போ சாப்பிட்டேன் சார்? கொடுக்கவே இல்லை சார் எனக்கு இந்த அம்மா. ஏங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்காட்டு, இது நான் இல்லைன்றுவார். 3 இட்லி கொடு. அவங்கள திட்ட முடியாது, அடிக்க முடியாது. ஃபர்கெட்ஃபுல்னஸ். காரணம் என்ன தெரியுமா? போக வேண்டிய இடத்துக்கு ரத்தம் போல. எங்களுக்கு சப்ஜெக்டில் ஃபிசியாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது பிளட்டுன்னு ஒரு தனி சாப்டர் இருக்குது. ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், 10 வாரம் கிளாஸ் எடுத்தார் அதை பற்றியே. அப்போ கூட முடிக்க முடியல, அவ்வளோ சூப்பராக எடுப்பார். அதெல்லாம் நினைக்கும் போது என் ராஜாவோட ரத்தத்தை நினச்சிப்பேன். அப்பா, ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்கிற நான் உங்கள் ரத்தத்தை சும்மா சொல்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உலகத்தில் எந்த தலைவனாவது என் ரத்தத்தை கிளைம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? என் ரத்தத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்களா? உலகம் முழுவதும் தலைவர்கள் இருக்கிறார்கள். என் தலைவன் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் நீ வாழ உன் ரத்தம் உதவாது, என் ரத்தம் உனக்கு உதவும். கைத்தட்டி நன்றி சொல்லமா. மூன்றாயிரம் ஆண்டுகள் பாஸ் ஓவர் வாங்கிக்கிருந்தாங்க இஸ்ரவேலர்கள். ஹெவன்லி கோர்ட் முன்னாடி பரலோக தந்தை, நீதிபதி, நீதி அரசர், உலகத்தை ஆளப்போவர் நீதி அரசர் என்பதை முழு இஸ்ரவேலே வந்து நின்றுச்சு. பாஸ் ஓவர் சார், கேன் ஐ ரிக்வெஸ்ட் ஃபார் பாஸ் ஓவர்? கோ, அடுத்த வருஷம் வா. பாஸ் ஓவர் until the moment Jesus came. இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 26:26 வந்தது. 10ஆம் தேதி ஆடு பிடிச்சிட்டு போய் எத்தனாம் தேதி அடிப்பாங்க? கரெக்ட். 10ஆம் தேதி ஜீசஸ் எருசலேமுக்குள்ள போகிறார். 13ஆம் தேதி நைட்டு பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு தான் திருவிருந்து கொடுக்குறார்.
தான் காட்டி கொடுக்கப்படுகிறதற்கு முன்பதாக, முந்தன நாள். இது பஸ்கா நாள் இல்ல. பஸ்கா நாளுக்கு சொல்லுங்க, பஸ்கா நாளுக்கு சாப்பிடுற டின்னர் ஜீசஸ் சாப்பிடுறாரு. நம்ம மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணீங்க. ஒரு பாஸ்டர், பென்னியன் பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாரு, நீங்க பைபிளை ஒன்று படிச்சீங்கன்னா அந்த அந்த பகுதிக்குள்ள உங்களை உள்ள திணிச்சிங்கன்னு. 12 சீஷர்ல ஒரு ஆளா நீங்க ராபோஜனம் சாப்பிட்டாலும் சரி, இல்லை 12 சீஷர் சாப்பிடும்போது நீங்க ஓரமாக வந்து எட்டி பார்த்துருந்தாலும் சரி, இந்த 12 சீஷர்ல உங்களை நீங்க பேதுருவா நினச்சிக்கிட்டாலும் யோவானா எதுனா நினச்சிக்கிட்டாலும் சரி, ஆனால் அந்த ஏரியால இருக்க பாருங்க. வச்சுக்கலாமா? ரைட், அந்த வசனம் எடுத்துக்கலாமா? அம்மா மகளே படிக்கிறீங்களா? 26 படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் சாப்பிட்டு இருக்கிறாங்க, போஜனம் பண்ணுகிறாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஆனா இங்க 2 முக்கியமான எலிமெண்ட்ஸ் பத்தி பேச போறாரு. அப்பம் சொல்லுங்க, திராட்சை ரசம். போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதெல்லாம் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாகன்னு சொல்வாரான்னு தெரியல. அவர்தான் இயேசு. பிதாவை இதை ஆசீர்வதியும் சொல்லியிருப்பார்ல. திராட்சை ரசத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. 5 அப்பம் 2 மீன், அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு? சொல்லுங்க, அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு? என்னன்னு ஆசீர்வதிக்கிறாரு? இது 5000 பேருக்கு போதுமா இருக்கட்டும் அன்னைக்கு ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறார்னா, இந்த அப்பம் என்னுடைய சரீரமாய் மாறி என் மகனுக்குள்ள செல்லட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நான் கொடுக்கிறது சாதாரண பிரெட் தான். இந்த பிரெட் என் மகனுக்குள்ள என்னவா மாறணும்? சரீரமாய் மாறணும். திரும்பி நம்ம கான்செப்டுக்கு வருவோம். 50 கிலோ வெயிட் இருந்த நம்ம 70 கிலோ வந்தோம். எப்படி ஆனோம்? சொல்லுங்கப்பா, தைரியமா சொல்லுங்க. சாப்பாடு மேல பிரியமா இருக்கிறவங்க சொல்லுங்க, எப்படி ஆனோம்? சாப்பிட்டு ஆனோம். 10 கிலோ வெயிட்டா இருந்த நம்ம 50 கிலோ ஆனோம். எப்படி ஆனோம்? நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும்போது நம்ம 3 கிலோ வெயிட் போட்டோம். அப்ப யார் சாப்பிட்டா? அம்மா சாப்பிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு தான் வெயிட் போட்டிருக்கு. சாப்பிட்டு தான் உருவாகி இருக்கிறது. எங்க இருந்து எடுத்து சாப்பிட்டாங்க? பிரெட் சாப்பிட்டாங்க. பிரெட் எங்க இருந்து வந்துச்சு? கோதுமையில இருந்து வந்துச்சு. கோதுமை எங்க இருந்து வந்துச்சு? மண்ணில இருந்து வந்துச்சு. ஹல்லேலூயா. மண்ணில இருந்து கோதுமை வந்து கோதுமை பிரெட் ஆகி, பிரெட்டை நான் சாப்பிட்டு நான் மாமிசமாய் குண்டு ஆயிட்டேன். இயேசு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் மாமிசமா இருக்கிறவர் பிரெட்டை கொடுத்து நீ சாப்பிடு, உன் மாமிசத்துக்கு உதவுன்னு சொன்னா பலிக்குமா பலிக்காதா? சொல்லுங்க சொல்லுங்க, பலிக்குமா பலிக்காதா? பலிக்குமா பலிக்காதா? ஹல்லேலூயா. நான் பிரெட் சாப்பிடுவோம் சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன். இது பார்க்கறதுக்கு பிரெட் தான். இதை சாப்பிட்டா எனக்கு வெயிட் போடும், என்னுடைய மாம்சத்துக்கு ஒரு ஆட் ஆன் பண்ணும். ஆனால் அது இயேசுவின் சரீரமாய் ஆட் ஆன் பண்ணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் ஸ்மார்ட் கார்டு. ஆண்டவர் ஸ்மார்ட்டான வழி பண்ணார். ஓல்டு கார்டில் எழுதணும், சீட்டில் எழுதணும், துண்டில் எழுதணும். இப்போ ஸ்மார்ட் கார்டு எழுதுனது எங்கன்னே தெரியல, மெசேஜ் வருது வீட்டுக்கு. ஜீசஸ் இஸ் வெரி 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 ஸ்மார்ட். என்னைய திருவிருந்தில் பிரவேசிக்கும் போது தைரியமா போல்டா, இது பிரெட் இல்லை, இது இயேசுவின் சரீரம். அது சாதாரண கிரேப் ஜூஸ்ல. இயேசுவின் டெய்லி நைட்டு படுக்க போகும்போது ஒரு பிரெட்டோ பிஸ்கட்டோ எடுத்துட்டு அந்த மத்திய 26 எடுத்துங்க, சொல்லுங்க, இது எனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம். அந்த திராட்சை ரசத்தை எல்லாம் பிளெயின் வாட்டர் எடுத்துட்டு இது எனக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம். சாப்பிடும்போது சொன்னார், சாப்பிடு. அந்த ரத்தத்தை பற்றி சொல்லும்போது சூப்பராக சொல்லியிருப்பாரு. இது அநேகருக்கு பாவமன்னிப்பு. 28th verse. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை பேரு பஸ்கா, இங்கிலீஷ்ல பேரு பாஸ் ஓவர். புது உடன்படிக்கை பேரு ஹோலி கம்யூனியன். என் மாமிசம், என் ரத்தம். இனிமே வியாதி ஓவர் கம் பண்ணாது. ஓவர் கம் பண்ணாலும் விட்டுரும், ஓவர் கம் பண்ணாலும் சாகிற வரைக்கும் ஓவர் கம் பண்ணாது. ஒருவேளை பூமியில் செத்துட்டாலும் திரும்பி உயிராக எஞ்சிப்போம். எஞ்சி போகிறது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டு உயிரோடு எழுந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அதில் ரொம்ப அருமையான ஆசீர்வாதமான பார்ட் வந்து 48 வரலாம். ஓகே ரைட்டா? இப்போ இந்த வசனத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். ஜீவ அப்பம் நானே. சரி, அப்படியே இல்லைங்கம்மா. எத்தனை பேர் பிரெட்டு சாப்பிட்ருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரெட்டு பிடிக்கும்? சரி, நம்ம வழிக்கும். எத்தனை பேர் சப்பாத்தி பிடிக்கும்? தைரியமாக தூக்குங்க. ஸ்தோத்திரம். ரைட். அதுவும் அரேபியாவில் செஞ்ச சப்பாத்தி, இஸ்ரேலில் செஞ்ச சப்பாத்தினா பிடிக்கும். ரைட்டா? அந்த அப்பத்தை எடுத்து வச்சுட்டு சொல்கிறாரு, ஜீவ அப்பம். அந்த நம்ம சாப்பிட்ற சப்பாத்திக்குள்ளே உயிர் இல்லை. அந்த சப்பாத்தி எதுவுமே விதைச்சிங்கன்னா திரும்பி கோதுமை முளைக்குமா? முளைக்காது. அரைச்சிட்டோம்.
ஜீசஸ் அப்பத்தை எடுத்துட்டு ஜீவப்பம், ஐ am the bread of life, நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். என்ன சொல்றாரு? இவங்க அப்பாங்கெல்லாம் என்ன சாப்பிட்டு வந்தாங்க 40 வருஷம்? யூதர்களுக்கு ஒரே பெருமை, ஹலோ நாங்கெல்லாம் வானத்திருந்த மண்ணாவே சாப்பிட்டோம். எங்கள் தாத்தா இருக்காரு காலேபே, எக்ஸாம்பிள் யூதா சொல்லுவேன், எங்கள் தாத்தா இருக்காரு காலேபே, எங்கள் தாத்தா டெய்லி காலையில் வானத்துலேருந்து அப்படியே மண்ணா விழுமா, அதை எடுத்து அப்படியே இடித்து புழிஞ்சு அந்த தேன் ஊற்றி சாப்பிட்டு எங்கள் தாத்தா மசில்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்னு பெருமையாக சொல்லியிருப்பாங்க. இயேசு சொன்னார், வானத்துலேருந்து விழுந்த மண்ணாவை ஃபுட்டை சொல்லுவாங்க பாருங்க. அந்த காலத்து ஃபுட்டுன்னா தெரியுமா? அந்த மாதிரி அந்த காலம் பிரதர், இது மேல் லோகத்து ஃபுட்டு. அதை சாப்பிட்டவர்களும் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டவர்களும் மரித்தார்கள். ஆனால் நான் யாரு? வானத்திலிருந்து என்ன? அப்பம், ஜீவாப்பம். இதிலே புசிக்கிறவன், படிங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். 50th verse. இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. தன்னை பற்றி சொல்லுகிறார், இதை புசிக்கிறவன் மரிக்கவே மாட்டான். இந்த ஹோலி கம்யூனியன் சாதாரண விஷயம் இல்ல, இதை சாப்பிட்றவன் மரிக்கவே. Now for our better understanding what is death, மரணம் என்பால் என்ன? இயேசு கிட்ட போய் மரணம் என்னதுன்னு சொல்வாரு. லாசரு செத்துட்டான் அப்படின் போது என்ன சொன்னார்? லாசரு நித்திரையா இருக்கிறான்னு எழுப்பி விட்டார். திரும்பி செத்துட்டான், அப்பயும் ஜீசஸ் கையில் போனா என்ன சொல்வாரு? நித்திரையா இருக்கிறான்னு தான் சொல்லுவார். ஏன்? மரணம் என்பது கண்ணை மூடின்னு மண்ணில் பொதிச்சிட்டோம், அது இல்லையா? தூக்கி அக்கீனையில் போடுறாங்களே, அது பேர் தான் மரணமா? ஜீசஸ் சொல்கிறார், நான் சொல்ல. எங்கே விழுந்தாதான் மரணமா? அப்போ செத்துட்டவங்களாம் நித்திரையாகிறாங்களா? அப்போ அவங்களாம் உயிராக ஏஞ்சிப்பாங்களா? இந்த திருவிருந்துக்குள்ளே பிரவேசிச்சாக தான் ஏஞ்சிப்பாங்கன்னு அவர் சொல்லியிருக்காருங்க, நான் சொல்ல. ஹோலி கம்யூனியனை சாதாரணமாக எடுக்க முடியாது. ஹோலி கம்யூனியனை ஸ்கிப் பண்ண முடியாது. ஹோலி கம்யூனியன் கொடுக்குற நேரத்தில் நானும் பிஸ்னஸ்க்கு போயிடுறேன்னு போயிட முடியாது, நானும் வேலைக்கு போயிடுறேன், ஃபங்க்ஷனுக்கு போயிடுறேன்னு போக முடியாது. பிகாஸ் இது நான் வாழும்படியாக எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு போர்ஷன், ஹிஸ் போர்ஷன், தன்னுடையதை எனக்கு கொடுத்தார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே, ஜீவ அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த படிங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இது யார் சொல்றார்? இயேசு சொல்றார், யோவான்ல சொல்றார். ஏன்னா யோவான்ல தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ. ஜீசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஆடுனாலே என்னத்தை கொடுக்கணும்? மாம்சத்தை கொடுக்கணும். அது அன்னைய உலக நீதி மட்டும் இல்லை, இன்னைய உலக நீதி. ஆடு பார்த்தாலே ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஏய், உன் பாடியை எனக்கு கொடு, நான் சாப்பிடணும் சொல்கிறாங்களா இல்லையா? ஆடாய் வந்தவர் தன் சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவுட் ஆஃப் வில்லிங்னஸ் நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். உலகத்துக்காக, உலகத்தின் ஜீவனுக்காக, ஃபார் த லைஃப் ஆஃப் த வேர்ல்டு. திருவிருந்துனாலே அதில் உயிர் இருக்கு. சொல்லுங்க, திருவிருந்து என்றாலே சொல்லுங்க, திருவிருந்திலே அவருடைய ஜீவன் இருக்கிறது. திருவிருந்திலே அவருடைய ஜீவன் இருக்கிறது. ஹோலி கம்யூனியன்ல அவருடைய ஜீவன் இருக்குது. இதற்காக தான் நான் திருவிருந்து பிரவேசிக்கிறேன். ஹல்லேலூயா. 52 வருஷத்தில் யூதர்கள், இது என்னப்பா இது, அவன் மாம்சத்தை எப்படி கொடுப்பான்னு இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனே மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கான்செப்ட் யூதர்களுக்கு புரியுமா? புரியாதா? புரியாது. அவங்க அந்த பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் ஜீசஸ் கூட வந்து திருவிருந்தில் இருந்திருந்தாங்கன்னா புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நாளைக்கு நான் சாக போகிறேன்டா, என் மாம்சத்தை அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நான் எங்கே போயிடுவேன்? பரலோகம் போயிடுவேன். ஆனால் என்னுடைய 6 லிட்டர் ரத்தம் இந்த பூமியில் இருக்கும். இந்த தண்ணி தான் நான் குடிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் தான், இந்த திராட்சை ரசம் தான் குடிக்கிறேன். எனக்குள்ள விசுவாசம் இது எருசலேமில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தோட கனெக்ட் ஆகி அந்த ரத்தத்தினுடைய வலிமையை எனக்கு வாங்கி கொடுக்கிறது. அன்றைக்கு உயிராய் எழுந்த இயேசு என்னையும் உயிரோடு எழுப்புவார். நான் நித்திரை தெளிந்து திரும்பவும் எழுந்திருப்பேன், மரணத்திலிருந்து எழுந்திருப்பேன். இதை உட்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. இப்பதான் 54 வருகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். முடிச்சிட்டாரு. சீஷர்கள் அப்பத்தை வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. திராட்சரசத்தை வாங்கிட்டாங்க, குடிச்சிட்டாங்க. ஜீசஸ் இதன் பிறகு பாட்டு பாடுவாங்க. 28ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் படிக்க போனீங்கன்னா அவர்கள் பாட்டு பாடினாங்கன்னு போடப்பட்டிருக்கோம். படிங்க. 28, 26, 28க்கு மேலே ஒலிவ மலைக்கு போனாங்க பாட்டு பாடி.
30 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். சி மேஜர் தினமா கொடுக்குற அப்படி எஃப் போயிட்டு போல ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா சபையாரெல்லாம் சேர்ந்து பாடலாம். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா சின்ன பிள்ளைங்க பாடுங்க. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திர பாட்டு எப்போ பாடுவோம்? சந்தோஷமாக இருக்கும் போய் பாடுவோம். கல்யாணத்தில், பர்த்டேயில், வீடு கிரகப்பிரவேசத்தில் இயேசு தன்னையே கொடுக்க போகிறாரு. ஸ்தோத்திரம் பாட்டு பாடுறாங்க. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் சொன்னார், திராட்சரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். அவரையே தூக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். இந்த ஆட்டுக்காக, அந்த ஜீவனுக்காக. திருச்சபையே, ஒரு நிமிஷமும் நம்ம உயிரை பிடிச்சி வச்சுக்க. நம்ம படுற பாடு இருக்கே, நம்ம பயப்படுற பயம் இருக்கே, நம்ம படுற கஷ்டம் இருக்கே, நம்ம வாழறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க வாழறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கே. ஐயோ, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா என் பிள்ளைங்களுக்காக நான் என் உயிரை விட்டுட்டு கூட என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன். நம்ம பெற்றோர் தன் உயிரை விட்டு கூட நம்மளை காப்பாற்றிருப்பான். இந்த இயேசு தன் உயிரை விட்டு என்னை வாழ வைத்தார். If you don't claim my body, if you don't claim my blood, there is no eternal life for you. அந்த அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய சரீரத்தை நமக்கு தானம் பண்ணலனா நம்ம இல்லை. இந்த இயேசு தன் சரீரத்தை நமக்கு தானம் பண்ணலனா நம்ம பரலோகத்தில் இல்லை என்பதை கற்றுக் கொடுத்தார். ஓலியோமலைக்கு போனார், வந்துட்டான். யூதாஸ் உங்களுக்கு தெரியும், காட்டி கொடுத்துட்டான். நைட்டு ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அண்ணா வீட்டுக்கு 2 முறை, காய்பா வீட்டுக்கு 1 முறை, பிலாத்து வீட்டுக்கு 1 முறை, ஏரோது வீட்டுக்கு 1 முறை, திரும்பி பிலாத்து வீட்டுக்கு. 6 ட்ரையல் ஜீசஸ்க்கு. அண்ணா வீட்டுக்கு போனார், எங்கே போனார்? காய்பா வீட்டுக்கு. திரும்பி எங்கள் வீட்டுக்கு? அண்ணா வீட்டுக்கு. அப்புறம் பிலாத்து கையில் போனார். பிலாத்து எங்கே அனுப்பிட்டான்? ஏரோது கிட்ட. ஏரோது திரும்பி எங்கே அனுப்பிட்டான்? பிலாத்து கிட்ட. பிலாத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டான். தண்ணி கொண்டு சொல்லி கை கொண்டு சொல்லிட்டான். டேய், நீங்கள் மோசமானவனுங்கடா. நான் ஆஸ் எ கவர்னர், நீதிபதி, இவரை நிரபராதின்னு நான் சொல்கிறேன். நீங்களா உங்கள் சட்டத்தின்படி கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா அரைஞ்சிங்க. ஆனால் இவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இவருடைய ரத்தப்பழி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் உண்டாவதாக இவன் சொல்லிட்டான். அவங்க வேணும்ட்டாங்க, அனுப்பிட்டான். இயேசுவை கொண்டு போகிறாங்க, அடித்தாங்க, விடிய காலம் அடித்தாங்க, கூட்டு போனாங்க, எல்லா படாத பாடம் பண்ணாங்க, அடித்தாங்க, ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவர் அங்கே உயிர் விடுறாரு. இங்கே பஸ்கா ஆடுகளோட வீட்டிலலாம் ரத்தத்தை வெட்டி கழுத்தை வெட்டுறானுங்க. இந்த ரத்தம் சிந்தி ஆடு சாகுது. பழைய உடன்படிக்கை முடிவடைகிறது. இயேசு தன் சிலுவையில் ஜீவனை விட்டு, பிதாவே உன் கரங்களில் என் ஆவியை ஒப்புக்கிடுகிறேன், உயிரை விட்டார்.
கை தட்டலாமே. ஜீசஸ்க்கு தான், எனக்கு இல்லை, உங்கள் இயேசுக்கு. இன்னைக்கு இந்த சர்மன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, are you claiming the blood of Jesus Christ? அந்த ரத்தத்தை நீங்க claim பண்றீங்களா? அந்த ரத்தத்தை நீங்க are you getting purified with that blood of Jesus Christ? அந்த ரத்தத்தை வச்சு நீங்க பியூரிஃபை பண்ணிக்கிறீங்களா? சாத்தானுக்கு ரத்தம்னாலே வெறி பிடிக்காது. அவனுக்குள்ள ரத்தம் இல்லை, எந்த ஏஞ்சல்ஸ்க்கும் ரத்தம் கிடையாது, நமக்குள்ள மட்டும் தான். ரத்தத்துல தான் உயிர் இருக்குது, ரத்தத்துல தான் டிஎன்ஏ இருக்கு. மொத்த ஜெனடிக் ஸ்டடியும் ரத்தத்தை வச்சு தான் படிக்குது, ரத்தத்துல தான் உருவாகணும். ரத்தம் ரத்தம் ரத்தம். இந்த சாத்தானை மிதிக்கிற, இந்த சாத்தானை அழிக்கிற சக்தி எதுல இருக்குது? ரத்தத்துக்கிட்ட இருக்குது. எந்த ரத்தத்துக்கிட்ட இருக்குது சொல்லுங்க? இயேசுவின் ரத்தத்திடம் இருக்கு. We need to claim it in this holy communion. இந்த திருவிருந்துக்குள்ள வரும்போது we need to claim it. holy communion ரெடி பண்ணுங்க. we will enter into it with the same presence. இந்த ரத்தத்தை நம்ம claim பண்ணோம். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் claim பண்றதே கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா எங்க பாட்டிலாம் சும்மா சொல்லுவாங்க, இயேசு ரத்தம் சொல்லு, இயேசு ரத்தம் சொல்லு, இயேசு ரத்தம் சொல்லு. ஏன் சொல்றனே தெரியாது, ஆனா சொல்லுன்பாங்க. இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் வாழ்வது என் ரத்தத்தினால அல்ல, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை உட்கொள்வேன். எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? The blood of Jesus Christ is going to protect me. இயேசுவின் ரத்தம் என்னை எல்லா வியாதியிலிருந்து காப்பாற்றும். நம்ம ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ். தெரியுமா? எந்த கிருமியும், எல்லா கிருமியும் பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸ் தான். எல்லாம் ஒன்னொன்றுமே நேனோமீட்டர் சைஸ் தான். அது டிபியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா கிருமியும் உள்ளே வரும்போது முதல் அடி எது தெரியுமா அடிக்கும்? நம்ம வெள்ளை அணுக்கள் போய் அதை அடிக்கும். யாரையும் வெல்கம் பண்ணாது, போடா வெளியே அப்படின்னு அடிக்கும். நம்ம ரத்தம் விட்டு கொடுக்கும்போது தான் அது நம்மளை அடிக்கும். அது நம்மளை அடிக்கும் போது தான் ஜுரம் வரும், வியாதி போகாது. பல வியாதிகளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். என்னுடைய ரத்தம் இயேசுவின் ரத்தத்தோடு இணைய போகிறது. இயேசுவின் ரத்தம் எனக்கு கிடைக்க போகிறது. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord.